ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? எக் பிரியாணி, கேரட் பேன் கேக் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றுக்கே பேன் கேக் வேணும் அப்படின்னு சொன்னனால அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிரியாணி பண்ணிடலாம். அதுக்காக குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து இன்றைக்கி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா போட்டு அது மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டு வேக வச்சுருக்க எக்கும் போட்டு ஒரு விசில் போட்டுட்டு பிரியாணி ரெடி. இங்கே பால் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த பால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வந்து துருவின கேரட்டு, 2 டேட்ஸு, ஒரு துண்டு பட்டை போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் வந்து கோதுமை மாவு, கொஞ்சம் பேக்கிங் பவுட்ரு, நாட்டு சர்க்கரை போட்டு அது நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு தோசை மாதிரி சுட்டெடுத்த பேன் கேக் ரெடி. நான் இன்றைக்கி வந்து கம்பு தோசை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன், தக்காளி சட்னியும். ஸோ அதையும் ஊட்டி விட்டாச்சு. கேட்டேன் எவ்வளோ எக் வேணும்னு கேட்டால் ஒரே ஒரு எக் போதும் அப்படின்னா. ஸோ ஒரு எக்கு வச்சுட்டு பிரியாணியும் தொட்டுக்க வந்து வெறும் தயிர் போதும், குக்கும்பர் வேணாம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆரஞ்சும் கொடுத்து பேக் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். அவனுக்கு பிடிச்ச பேன் கேக்கும் இன்றைக்கி கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஸோ எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிட்டான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தேன். நானும் இன்றைக்கி கம்பு தோசையும் தக்காளி சட்னியும் கூட கொஞ்சமாக பொரியல் எடுத்திருந்தேன். அதுவும் காஃபியும் வச்சு என்னையோட டிஃபனை முடிச்சிட்டேன்.